வந்து எந்த மாதிரியான இடத்துல நீங்க வந்து இப்ப பெரியார் சொன்ன விஷயங்களா இருக்கட்டும், பெரியாரின் தத்துவத்தை இவங்க எடுத்துக்கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண கூடிய இடமா இருக்கட்டும், எல்லாமே வந்து முற்றிலும் இவங்களோட கொள்கை கோட்பாடுல இருந்து முற்றிலுமே வந்து பெண்களை வந்து சுதந்திரம் அப்படிங்கிற இடத்துல அவங்க அவங்க சொல்ல வந்த கருத்துக்களும் சொல்லக்கூடிய கருத்துக்களும் ஆணுக்கு பெண் சரிசமமா இருக்கணும். ஆனா எந்த இடத்துல இருக்கணும்? அவங்க சொன்னாங்க இல்லையா, பொருளாதார அளவுகளை தனித்து நிக்கணும், தனிச்சு அவங்க வந்து செயல்படணும், அதை நோக்கி பெண்களை போடுங்க இல்ல. இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆணுக்கு நீரா நீனும், அவங்க மதம் இருந்தாங்களா, நீனும் மதம் இருக்கணும், நீங்க வந்து பெண்ணுக்கு வந்து கற்பப்பை எடுக்கணும், கற்பப்பை இருக்கக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இப்ப புது இடத்துல எப்படி நடந்துக்கணும், ஒரு சொசைட்டிக்குள்ள எப்படி இருக்கணும், இந்த மாதிரி வரையறைகள்லாம் இல்லாம ஒரு ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு தவறான ஒரு நோக்கத்துல கண்ணோட்டத்துல தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. சொன்ன மாதிரி ஒரு திரைப்படமா இருக்கட்டும், திரைப்படத்தில் காக்கக்கூடிய காட்சிகளா இருக்கட்டும், இல்ல ஒரு பொது இடத்துல நீங்க திமுகவை நீங்க ஒவ்வொரு ஒரு பொதுக்கூட்டமா இருக்கட்டும், கூட்டமா இருக்கட்டும், கூட்டம் துவங்குறதுக்கு முன்னாடி ஒரு கவர்ச்சி நடனத்தை போட்டுதான் மக்களை ஈர்த்து அவங்களை வந்து ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்றாங்க. அப்போ ஒரு என்ன சிந்தனையில ஆட்சியாளர்கள் இருக்காங்கன்னு தெரியல உங்களுக்கு. அப்போ ஒரு தத்துவத்தை ஒரு கோட்பாடை சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க அப்படின்னா அதுக்கே நீங்க கவர்ச்சி நிறுவனத்தை கொண்டு வந்து நிக்கிறீங்க. அப்ப நீங்க எந்த புத்தியை நீங்க மக்கள்கிட்ட புகுத்துறீங்க? மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கும் நீங்க ஒரு காட்சி பொருளா இருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு விளம்பரம் தேடுறதுக்கு பெண்ணை வந்து ஒரு ஆபாசமா காட்டுறீங்க. அப்ப அவன் சிந்தனையில என்ன போய் நிக்கும்? அவன் அப்படித்தானே நீங்க கொண்டு வரீங்க. அவனுக்கு சாராயத்தை கொடுக்குறீங்க, அவன் சாராயத்தை உள்ள ஏத்தி விட்டு அவனை கொண்டு வந்து ஒரு ஆபாச நடத்த காட்டுறீங்க. இதே நீங்க இன்னைக்கு நாங்க வந்து திமுக மட்டும் குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா இல்ல, திமுக எந்த இடத்துல நிக்குது? இந்த இடத்துல பெண்களுக்காக எந்த இடத்துல 1000 ரூபாய் கொடுத்தா அவங்களோட வேலை முடிஞ்சு போச்சா? அவங்களுக்கு 1000 ரூபாய் மாசம் குடிச்சுட்டா முடிஞ்சு போச்சா? அவங்களுக்கு தினசரி நிலைமை என்ன? பெண்களோட நிலைமை என்ன? ஒவ்வொரு நாளும் சாராயத்தை குடித்து விட்டு அவன் வீட்டில் இருக்கிற கணவனா இருக்கட்டும், மகனா இருக்கட்டும், இல்ல உறவினர் சொந்தமா இருக்கட்டும், அண்ணன் தம்பியா இருக்கட்டும், போட்டு அடிக்கிறான். அந்த குடும்பத்தை நடத்த முடியல அவனால. தினசரி பாடுபடுறாங்க. தினசரி அவர்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கே பிரச்சனையா இருக்கு. தன் சொந்த மகளை ஒருத்தன் வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுக்குறான். இந்த நிலைமைக்கு இன்னைக்கு நாடு கொண்டு போய் நிறுத்திருக்காங்க. இதெல்லாம் யார் காரணம்? அரசாங்கம் தான் காரணம். யார் அரசு? இந்த நிலத்தில் இப்போது அரசு எது இருக்கு அப்படின்னா திமுக தான் இருக்கு. அப்ப கேள்வி உங்களை நோக்கிதான் வரும். அப்போ உங்களோட காவல்துறையை நீங்க வைத்துக்கொண்டு, சட்டம் ஒழுங்கை நீங்கள் வைத்துக்கொண்டு இதை நீங்கள் சரியாக கண்காணிக்கிறது அர்த்தம். அப்ப இதை மக்கள் வந்து யாருக்கிட்ட போய் கேட்பாங்க? இன்னைக்கு அவரோட போஸ்ட்ல போய் செருப்பால ஒரு பெண் அடிச்சுட்டாங்கன்னா அதை தேடுறாங்க, அதை கைது பண்ணி தேடுறாங்க. நீ எப்படி ஆட்சி பண்ணீங்கிற முறையில தானே இந்த நிகழ்வு நடக்குது. நீங்கள் சரியா ஆட்சி பண்ணிருந்தீங்க, சரியான மக்களுக்கான கொடுத்தீங்க. அம்மா சொன்னாங்க இல்லையா, அண்ணா நகர்ல ஒரு பச்சிலம் குழந்தை, அந்த குழந்தைய ஒரு வன்புணர்வு பண்ணிருக்கான். அதை கொண்டு போய் கேட்கறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அவங்க அப்பா அம்மாவை கூட்டு வந்து நிர்வாணப்படுத்தி அடிக்கிறாங்க.